ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி காருண்யா 728 இதுக்கு என்ன மாதிரி கணிப்புகள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம காருண்யாவில் என்ன மாதிரிலாம் ரிசல்ட் எப்படிலாம் வந்திருக்குது அப்படிங்கிறது இந்த மந்தில் நம்ம பார்க்கணும். அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லப்போனால் நம்மளுக்கு காருண்யாவில் 2617 அப்படின்ட்டு இந்த மாதத்தில் 4ஆம் தேதி ரிசல்ட்டு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 5767 அப்படி சொல்லிட்டு ரிசல்ட்டு. ஸோ இந்த ரெண்டு ரிசல்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா 5767 2617 இதில் 6 7 7 1க்கு 7 பவர் 2க்கு 5 பவர் அப்படிங்கிற மாதிரி. அதாவது நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா காருண்யா ரிசல்ட்டை மட்டும்தான் நம்ம இன்றைக்கி கெஸ்ஸிங்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 5767 அப்படின்றது 5767 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இதுலேருந்து ஆல் போர்டுலேருந்து இன்றைக்கி ஒரே ஒரு நம்பர் தான் ஆல் போர்டு. அதே மாதிரி நம்மளோட பாக்ஸ் நம்பர்ஸ் இன்றைக்கி ரெண்டு செட்டில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 5767க்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 8982 அப்படின்றது இருக்குது. 5767 8982 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னா இன்றைக்கி என்ன மாதிரி வரலாம்? ஸோ இதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏலையும் ஏ போர்டும் சி போர்டு இங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டபுள்ஸில் 77 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதே மாதிரி அதுக்கு அடுத்த ட்ராவில் பார்த்தீங்கன்னா டி போர்ட்லேயும் பி போர்ட்லேயும் நம்மளுக்கு டபுள்ஸ் வந்துருக்குது. அப்படிங்கும்போது இன்றைக்கி நம்மளுக்கு என்ன மாதிரி வரும்? ஸோ ஷார்ட்டாக சொல்லப்போனால் பவரில் எடுத்தாலுமே இல்லை நம்ம டைரெக்டாக மேட்ச் பண்ணாலும் எப்படி இதில் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ சொல்லப்போனால் இதில் நம்மளுக்கு ஏ போர்டு, இங்கே சி போர்டு, இங்கே டி போர்டு, இங்கே பி போர்டு அப்படின்ட்டுருக்கு. ஏசி டிபி அப்படின்னு வந்திருக்கு. அப்படிங்கும்போது ஏசிலே வந்துருச்சு நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஏசிக்கு அப்புறம் டிபி அப்படின்னு டி போர்டும் பி போர்டும் டபுள்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி கண்டிப்பாக டபுள்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வாய்ப்புகள் நிறையாவே சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது இன்றைக்கி என்னவாக வரலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏசிலையும் அடுத்தது பார்த்திங்கன்னா டி போர்ட்லேயும் பி போர்ட்லேயும் வந்ததுனால இன்றைக்கி பிசியில் டபுள்ஸு கண்டிப்பாக வரலாம். 7 8 அப்படிங்கும்போது நம்மளுக்கு பிசியில் 99 அப்படிங்கிற மாதிரி வரலாம். ஓகேவா? 99 அப்படிங்கிற மாதிரி வரலாம். சரி, அப்போ ஏ போர்டு கணக்குப்படி நம்மளுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ போர்டில் பவராக தான் வரும். நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 220 அப்படிங்கிற ரிசல்ட் நம்மளுக்கு வந்திருக்கு. அப்படின்னா 220 அப்படிங்கும்போது இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு 2 கண்டிப்பாக இன்றைக்கி இறங்குற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியுது. ஸோ இதுலேருந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 228க்கு இந்த 767 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதே பேட்டர்ன்லேயே வருமா அப்படிங்கிறதும் நம்மளுக்கு சொல்ல முடியாது. ஸோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 தான் நம்ம கணிப்புகளாக பார்க்குறோம். ஸோ சொல்லப்போனால் 2க்கு 2 அப்படின்னு இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 22 அதே மாதிரி 22 அப்படிங்கும்போது இந்த இடத்துல 7 6 இந்த இடத்துல 2 ஒரு கணிப்பில் தெரியுது நம்மளுக்கு. அதாவது எங்கேன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த 22. ஸோ 2க்கு 2 2க்கு 9 0க்கு 9 அப்படிங்கிற மாதிரி வரலாம். சரி, அப்படிங்கும்போது நம்மளுக்கு டி போர்டில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ நம்மளுக்கு இந்த ரெண்டு ரிசல்ட் சேட்டனை இப்போ இந்த பேட்டர்ன் நம்ம எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு கம்பெனி அப்படிங்கும்போது இன்றைக்கி எப்படின்னா இதுக்கு முன்னாடி இதில் பவரில் வச்சா எப்படி வருது அப்படிங்கிறதில் இந்த காருண்யாவை பொறுத்த வரைக்கும் போன மாதம் வரைக்கும் வேறு பேட்டர்னில் இருந்துச்சு. இந்த மாதத்துலேருந்து வேறு பேட்டர்னாக இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு 2க்கு 5 அது பார்த்திங்கன்னா 2க்கு 5 அடுத்தது நம்மளுக்கு 2க்கு 5 5க்கு 8 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 8க்கு 1. ஸோ நம்மளுக்கு இதில் பவரில் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு 9க்கு 1 2க்கு 2 2க்கு 9 2க்கு 9. ஸோ 1299 அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கெஸ்ஸிங்கில் பார்க்குறோம். ஸோ 1299 அப்படிங்கிற மாதிரி கெஸ்ஸிங்கில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 99 அப்படிங்கிறது நம்மளுக்கு பிசியில் 77 88 99 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்புகளாக பார்க்கலாம். சொல்லப்போனால் நம்மளுக்கு பிசியில் 99 77 88 அப்படிங்கிற மாதிரி நம்ம பிசியில் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இதில் பொதுவாகவே இப்போ நம்மளுக்கு ஆல் போர்டு அப்படிங்கும்போது நம்மளுக்கு 2க்கு நம்மளுக்கு டைரெக்டாக பார்த்திங்கன்னா 9 அப்படிங்கிறது ஆல் போர்டில் பவராக வரும். ஸோ ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 9ம் 2ம் அப்படிங்கிற மாதிரி நம்ம
கணிப்புகளில் ஒரே ஒரு செட்டில் பார்க்குறோம்னா ஆல் போர்டில் சிங்கிள் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9. ஒருவேளை இந்த 1 4 1 2 அடுத்தது 2 அப்படின்னு இறங்கினாலும் 2 2 அப்படிங்கிறது ஏ போர்டில் 2 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு கணிப்புகளாக தெரியுது. ஸோ 1 to 99 நம்ம வந்து ஒரு செட்டில் இன்றைக்கி வந்து ஒரு கணிப்புகளாக பார்க்குறோம். சரி, ஓகே. இதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்டு வைஸில் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 5 6 2 5 6 2 அப்படிங்கும்போது 2க்கு 9 அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஸோ இன்றைக்கி பி போர்டை பொறுத்த வரைக்கும் 9 அப்படிங்கிறது ஒரே ஒரு நம்பரில் பி போர்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் நம்பர் 9. அதேமாதிரி ஆல் போர்டில் நம்மளுக்கு சிங்கிள் நம்பரும் 9 தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு கணிப்புகளாக பார்க்குறோம். சரிங்களா? ஸோ பிசி அப்படிங்கும்போது 99 88 77 இதுவும் ஒரு கெஸிங்கில் நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ வந்து கடைசியாக இந்த காருண்யாவில் 8982 அப்படிங்கிற மாதிரி பேட்டர்ன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து பவரில் எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ இந்த 9220க்கு பவரில் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இந்த காருண்யாவில் எப்படி ரிசல்ட் வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம மேட்ச் பண்ணி ஏற்கனவே பார்த்துட்டோம். அதாவது டி போர்டு பி போர்டில் டபுள்ஸு, அதுக்கு முன்னாடி ஏ போர்டு சி போர்டு டபுள்ஸு அப்படிங்கிற மாதிரியும், அப்போ இன்றைக்கி வந்து பிசி டபுள்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கில் எடுத்துருக்கோம். ஏன் பிசியில் டபுள்ஸ் கணக்கில் எடுத்திருக்கோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேற்று ரிசல்ட் ஏபியில் டபுள்ஸ் வந்துருச்சு. நம்மளுக்கு இதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏபியில் எனக்கு டபுள்ஸ் வந்ததுனால நம்மளுக்கு இன்றைக்கி பிசியில் டபுள்ஸ் அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம். ஏசி அப்படிங்கிறது டபுள்ஸ் அப்படின்னா நம்ம ஏபிஎஸ்சிபிசியில் ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஏபிஎஸ்சிபிசியில் வேணால் நம்ம வந்து இந்த 99 பிசி அப்படிங்கிறத நம்ம டபுள்ஸ் சொல்லியிருக்கோம். ஏபிஎஸ்சிபிசியில் 99 2992. ஸோ இதுதான் ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கெஸ்ஸிங்காக பார்க்குறோம். சரிங்களா? 1009 சி போர்டை பொறுத்த வரைக்கும் 9 அப்படிங்கிறதுல தான் 100 அப்படிங்கும்போது 9 அப்படின்னா சி போர்டில் 9 அல்லது 3. சப்போஸ் 9க்கு வரல அப்படின்னா பவரில் வந்தால் 3 அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். ஸோ இந்த கணிப்புகளில் இன்றைக்கி நம்ம எடுத்ததில் அதிகபட்சமாக நம்மளுக்கு இங்கே சொன்னது 1 9க்கு 1 2க்கு 2 2க்கு 9 0க்கு 9. ஸோ இதுதான் நம்மளுடைய கணிப்புகளை இன்றைக்கி பார்க்குறோம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2, சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9 அல்லது 3. இவ்வளோ தான் நம்மளுடைய இன்றைக்குரிய கணிப்புகள். ஓகேங்களா? மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் பேட்டர்ன் மாறி வர்றதுனால நம்ம அந்த கம்பெனி ரிசல்ட்டில் எப்படி வருது, இந்த பேட்டர்னில் நம்மளுக்கு எப்படி காமிக்குது, இதை வச்சு தான் நம்ம வரக்கூடிய வீடியோஸில் எல்லாமே நம்ம கணிப்புகளாக பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒரு மாதிரி பேட்டர்னில் நம்ம இந்த கணிப்புகளை எடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஸோ போன மாதம் வரைக்கும் அந்த ரிசல்ட் சார்ட்டை வச்சு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த மாதத்தில் கம்பெனிக்கு கம்பெனி அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியில் வந்தால் அப்போ அதுக்கு அடுத்த வாரம் எப்படி வந்துச்சு, அதுக்கு அடுத்த வாரம் எப்படி வந்துச்சு, அப்போ இந்த வாரத்தில் எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி கணிப்புகளை எடுத்து பார்க்கலாம். இது உங்கள் கணிப்புகளில் எப்படி நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்குறீங்கன்னா நீங்கள் உங்கள் கணிப்புகளை கெஸ் பண்ணி பாருங்கள். நீங்களும் உங்கள் கெஸ்ஸிங்கில் இது மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகேங்களா? இவ்வளோ தான் நம்மளுடைய கணிப்புகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க நண்பா. ஓகேங்களா? நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.